இன்றைய சந்தை ரொம்ப எளிமையாக சொற்பமாக ஒரு மரம் வெறும் 10,000 ரூபாய்க்கு தான் போகுது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே 10,000 ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னாலும் கூட ஒரு ஏக்கருக்கு 600 மரங்கள் வெறும் 400 மரங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து வெட்டுக்கு வந்துச்சு. 200 மரங்கள் வரவே இல்லைனா கூட 10 ஆண்டுகள் ஒரு 40 லட்ச ரூபா வருமானம் தரக்கூடியது. அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். டிம்பர் மரங்கள் வந்து அதிகமாக வந்து சாகுபடி செய்யுங்க அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். சந்தையில் விலை இருக்குமா, விலை இருக்காதா, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு விலை இருக்குமா, இது எல்லாத்துக்கும் உண்டான கேள்விகளும் கேள்விக்கு உண்டான பதில்களுமா வியாபாரிகளையே வந்து உளவி வந்து அறிமுகப்படுத்துச்சு. ஏன் வந்து என்ன மாதிரியான உயரத்தில் வந்து நாட்டுகள் கொடுக்குறோம் அப்படின்னா, நாம் கொடுக்குறது ஆப்பிரிக்கன் காயா செலகனன்சி அப்படிங்கிற ரக நாட்டுகள் வந்து கொடுக்குறோம். நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான ஸ்டெம் சொல்லிய நாட்டுகள், நல்லா வந்து ரூட் ஃபார்மேஷனான நாட்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 1.5 அடியிலேருந்து 2 அடி உயர நாட்டுகள்லேருந்து கிட்டத்தட்ட 10 அடி உயர நாட்டுகள் வரைக்கும் நாம் வந்து கொடுக்குறோம். மஹோகனி சாகுபடி பண்ணுறது மூலிமா எனக்கு என்ன நன்மைகள் வரும்? நடவு பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா மரங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து கொடிமிளகு ஏற்றலாம். ஏன் கொடிமிளகு ஏற்றலாம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதனுடைய பட்டை நல்லா சொரசொரப்பாக இருக்கும். கொடிமிளகுரிய அந்த பற்று வேர்கள் இருக்குது, அந்த பற்று வேர்கள் ரொம்ப எளிமையாக வந்து பற்றி பிடிக்கும். அப்போது ஒரு டிம்பர் மரத்துலேருந்து 3ஆவது வருஷத்துக்கு மேலே சாகுபடி பண்ணும்போது அடுத்த 2 ஆண்டுகளில் கொடிமிளகுலேருந்து எனக்கு என்ன ஆகும், ஒரு மரத்துக்கு ஒரு 1000 வருமானம் மிளகு கொடுக்கும். கொடி மட்டும்தான் பண்ண முடியுமா? இல்லைங்க, அந்த நிழலில் கீழே செடி மிளகும் பண்ணலாம். அப்போது ஒரு ஏக்கரா மஹோகனி சாகுபடி பண்ணுறது மூலிமா கொடிமிளகும் பண்ணலாம், செடி மிளகும் பண்ணலாம். ஆண்டொன்றுக்கு எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 600 மரங்கள், எனக்கு வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு 600 கிலோ மிளகு வேண்டாம், எனக்கு ஒரு 400 கிலோ மிளகு வந்தாலே கிட்டத்தட்ட 4 டன் 32 ஒரு 3 லட்ச ரூபா வருமானம் எனக்கு மிளகுலேருந்து வந்துடும். செடி மிளகுலேருந்து எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வருமானம் வரும். ரைட்டு, நான் மரத்தை எப்போங்க இருக்கலாம்? மரம் 10 ஆண்டுகள்லேருந்து அறுவடை தயாராகும். ஆனால் கொடிமிளகு சாகுபடி பண்ணும்போது கொடிமிளகு லைஃப் கிட்டத்தட்ட 30 வருஷம்னால 30 வருஷத்துக்கு உங்கள் தோட்டத்திலேருந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 லட்ச ரூபா வருமானம் வரும்போது உங்களுக்கு மரம் வெட்ட வேண்டிய தேவை வராது. 30 ஆண்டு கால மஹோகனி மரத்தினுடைய சந்தைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 2 டன் அளவுக்கு வந்து வரக்கூடியது. இன்றைய சந்தை ரொம்ப எளிமையாக சொற்பமாக ஒரு மரம் வெறும் 10,000 ரூபாய்க்கு தான் போகுது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே 10,000 ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னாலும் கூட ஒரு ஏக்கருக்கு 600 மரங்கள் வெறும் 400 மரங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து வெட்டுக்கு வந்துச்சு. 200 மரங்கள் வரவே இல்லைனா கூட 10 ஆண்டுகள் ஒரு 40 லட்ச ரூபா வருமானம் தரக்கூடியது. இதுவே வந்து 30 ஆண்டுகள் ஆகும்போது இது 3 மடங்காக வந்து நமக்கு வந்து பெருகி வரும். அப்போது டிம்பர்னுடைய தேவை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 82 வுட் இண்டஸ்ட்ரிக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலான மரங்களுடைய தேவை வந்து இருக்குது. அப்போது அந்த தேவையை வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணுறது மூலிமா, ஓர்பயிர் சாகுபடி இல்லாமல் அடுக்குமுறை சாகுபடி பண்ணுறது மூலிமா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய லாபத்தை வந்து பார்க்க முடியும். இதுபோல் மஹோகனி நாட்டுகள் சின்ன நாட்டுகளாகவும் அல்லது 10 அடி உயரம் உள்ள பெரிய நாட்டுகளாகவும் அல்லது 4 அடியிலிருந்து 5 அடி வேணும், இல்லை 6லேருந்து 7 அடி வேணும், இப்படி எல்லா உயரங்கள்லையுமே நாற்று வந்து நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாக வந்து உங்கள் களத்தை ஆய்வு செய்து தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக டெலிவரி கொடுத்து உங்களுக்கு நடவுலேருந்து அறுவடை வரை பயணிக்க உளவி காத்துக்கிட்டு இருக்கு. இதுபோல் பெரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.